தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார கணக்கை 7 மற்றும் 8 இந்த 2 இடத்துடன் தொடர்பு கொள்ளுது இந்த வார கணக்கு. அதே சமயம் குரு ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கு, ராசிநாதன் குரு. அப்போ ராசிநாதன் குரு வலுவா இருக்கிறதுனால இந்த வாரத்தில் ஒரு வலு கிடைக்குது. என்ன வலுங்கிறது கிட்டத்தட்ட நகர்வு தான். இப்போ போன வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரத்தை விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வுங்கிறது ஒரு பெட்டரான சூழ்நிலை, கிட்டத்தட்ட ஒரு வலுவான ஒரு சூழ்நிலைகள். அந்த வலுவான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தவறுகளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அவங்க அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை மையப்படுத்தி எந்த ஒரு தவறுகளுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வாரத்தை 2ஆக பிரிச்சுட்டிங்கன்னா கடைசி நாட்களில் கிட்டத்தட்ட சந்திராசிரம நாட்களாக வருது. அந்த சந்திராசிரம நாட்களில் நட்பு ரீதியான பழக்க வழக்க அமைப்புகளில் சில குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். நட்பு விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில், நட்பு ரீதியாக ஏதோ ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி இந்த வாரத்தில் ஒன்றும் பெரிய தவறுகள் நடக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்தில் ஏதேனும் உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் செய்கிறதுக்கான சில வாய்ப்புகள் தனுசு ராசி நபர்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களோட வயதிற்கு ஏற்ப ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் செய்கிறதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, சில வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். உடல் ஆரோக்கிய அமைப்பு நல்லா இருக்குது. அடுத்ததாக ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் சமமாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வார கணக்கு. முன்னுக்கு பின் முரண் சமமாகும், புரியுதுங்களா? அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, ஆகுமா ஆகாதா, வருமா வராதா, அந்த மாதிரி ஏதேனும் முன்னுக்கு பின் முரண். நீங்கள் போனீங்கன்னா அது கிடைக்காது, அது கிடைக்கிறப்ப நீங்கள் போக முடியாது. இதுமாரி இந்த அன்பேலன்சிங்காக இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிற ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த முன்னுக்கு பின் முரண் சமமாகுதல் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் இதுக்கு மேற்பட்டு உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் லைட்டாக இந்த வாரத்துலேருந்து லைட்டாக ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இந்த வாரத்துலேருந்து உறுதியாகிறது.